இன்றைக்கி நம்ம சிறுகீரை வந்து எப்படி விதையிலேருந்து க்ரோ பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக கீரை வந்து வாரம் ஒரு முறையாச்சும் நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதுலேயும் நம்ம வீட்டிலே க்ரோ பண்ணுறது ரொம்பவே சிறப்பு. சிறுகீரை வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேரலில் வந்து ஹாஃபாக கட் பண்ணி நம்ம அதில் கீரை வச்சோம்னா நிறைய செடி நம்ம வந்து வைக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா அகத்துக்கீரை நல்லா க்ரோ ஆகிருக்கு. நம்ம சிறுகீரைக்கு பாட்டிங் மிக்ஸ் வந்து எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். மண் வந்து செம்மண், அதே மாதிரி கவு டங்க் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா கம்போஸ்ட் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கோகோபீட் இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு சீட்ஸ் வந்து பிளான்ட் நர்சரியிலேருந்து கிடைக்கும். இதோடைய சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். நீங்கள் கொஞ்சமாக நம்ம வந்து மண் மேலே தூவி விட்டுடலாம். அதுக்கப்புறமா மேலே சாயிலால் கவர் பண்ணிக்கலாம். நம்ம நிறைய சீட்ஸும் போடக்கூடாது, அப்புறம் நிறைய பிளான்ட் வர மாதிரி ஆகிடும். ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்க மாதிரி ஆகிடும். மண்ணால் நல்லா இது பண்ணிக்கோங்க, கட்டி இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மண். அதுக்கப்புறமா நம்ம வாட்டர் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 டேஸ்லேயே உங்களுக்கு குட்டியாக உங்களுக்கு கீரை செடி வந்து வர ஆரம்பிச்சிருக்கும். பேபி பிளான்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 21 டேஸில் நம்மளால் கீரையை ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். நல்லா வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போ வேணும்னாலும் க்ரோ பண்ணலாம். ஈரப்பதம் வந்து பார்த்துக்கோங்க, ரெகுலராக வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வீட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகி வந்துடும். ஒரு 22லேருந்து ஒரு 30 டேஸ்க்குள்ளேயே நம்மளால் ஹார்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். இதோடைய பயன்கள் பார்த்திங்கன்னா உணவு வந்து நன்றாக செரிமானம் ஆகிறதுக்கு உதவியாக இருக்குது. நார்ச்சத்து இதில் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த சிறுகீரை நம்ம உணவில் எடுத்துக்கும் போது நச்சுத்தன்மையை வந்து இது வந்து அகற்றுறதுக்கு உதவியாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைட்டமின் A, B, C, இரும்புச்சத்து, அதே மாதிரி பொட்டாசியம், மெக்னீஷியம் இதெல்லாமே இருக்குது. நம்ம வாரம் ஒரு முறை இதை வந்து சாப்பிடும்போது இரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை வந்து இது அதிகரிக்கும். நோய் எதிர்ப்பு திறனை வந்து நம்மளுக்கு இது கொடுக்கும். சிறுகீரை பார்த்திங்கன்னா ஒரு 20 சென்டிமீட்டர் உயரம் வரைக்குமே இது வந்து வளரக்கூடும். ஓரளவுக்கு நம்ம ஒரு 21 டேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து எடுத்துடலாம். இலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாலாக இருக்கும். பொதுவாக கீரை வந்து நம்ம இரவில் வந்து எடுத்துக்கூடாது உணவுலன்னு சொல்லுவாங்க. ஒரு 21 டேஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த கீரையை ஹார்வெஸ்ட் பண்ணலாம். நல்லாவே வந்து வளர்ந்துருச்சு கீரை. நீங்கள் நல்ல பெரிய கண்டெய்னரில் க்ரோ பண்ணுங்கள். நிறைய கீரை வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி க்ரோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கீரை வந்து நம்மளுக்கு 21 டேஸ் ஆகிடுச்சு. நம்ம வந்து எடுத்துடலாம். நம்ம வேணும்னா ஒரு சில செடியை வந்து வச்சிடலாம். அதுலேருந்து நம்மளுக்கு ஃப்ளவர்ஸ் வரும். ஃப்ளவர்ஸ்லேருந்து நம்மளுக்கு சீட்ஸ் கிடைக்கும். ஸோ சீட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஒரு சில செடியை நம்ம வந்து விட்டு வச்சிடலாம். பூக்கள்லேருந்து விதை வந்து முற்றினதுக்கப்புறமா நம்ம அதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். மண் இருக்கும், நம்ம அதை லைட்டாக அப்படி தட்டி நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். குறைந்த கால அளவில் நம்மளுக்கு கீரையை க்ரோ பண்ண முடியும். அதனால் நீங்கள் அடிக்கடி இந்த கீரைகளை உங்கள் வீட்டில் க்ரோ பண்ணுங்கள். நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம பொரியல், கடையல் இதெல்லாமே செய்யலாம். வாரத்தில் ஒரு வாட்டி நீங்களும் இந்த கீரை வந்து சமைத்து சாப்பிடுங்க. வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பாய். டேக் கேர்.